ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான பயண வரிசையில் 80ஆவதாக ஒரு அற்புதமான பாபாவுடைய ஆலயம் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் இப்போ சின்ன ஆலயமாக இருக்குது. மிக விரைவில் ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஆலயமாக அமைய போகுது. இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ சாய்நாத் பாபா ஆலயம். இந்த ஸ்ரீ சாய்நாத் பாபா ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால், நம்ம ஆவடியில் இருக்குது சாய்ராம். ஆவடியில் எந்த இடத்துல சாய்ராம் இந்த பாபா கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஆவடியில் சரௌண்டிங்கில் பாபா கோயில் நிறையா இருக்குது. இந்த பாபா கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவடி ரயில் நிலையத்துக்கு பக்கத்திலே, அதாவது ஆவடி போல் ஸ்டேஷனுக்கும் நீங்கள் பக்கத்தில் சொல்லலாம். அதே போல் ஆவடி ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு பக்கத்திலே தான் இந்த அற்புதமான பாபாவுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு. நான் உள்ள இந்த வீடியோ பதிவு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஒரு இயற்கை சூழ்ந்த மன அமைதி கொடுக்குற இடத்துல பாபாவுடைய ஒரு சிறிய ஆலயம் அமைஞ்சிருக்கு. சாய்ராம், நம்ம 108 பாபாவுடைய திருக்கோயிலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு ஊருக்கும் பாபாவுடைய அற்புதமான நீலைகளை எடுத்து பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான காட்சியாக நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஆவடியில் வந்து எங்களுடைய சொந்த ஊர் ஆவடி தான். இப்போ ஆவடியில் இருக்கிற ஸ்ரீ சாய்நாத் பாபா ஆலயத்துக்கு வந்துட்டோம். இந்த கோயிலை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன் சாய்ராம். இது ஒரு சின்ன ஒரு ஆலயம்தான். ஆனால் இங்கு வந்து இருக்கிற மூர்த்தி வந்து பாபாவுடைய மூர்த்தி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூர்த்தி. அதே நேரத்தில் இந்த கோயில் வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு நடக்க போகுது சாய்ராம். மிக விரைவில் இந்த கோயில் வந்து முழுமையாக சீர்படுத்தி மிகப்பெரிய பாபாவுடைய ஆலயமாக அமைய போகுது. இந்த கோயிலுக்கு நடுவில் ஒரு சக்தி வாய்ந்த வேப்ப மரம் இருக்குது. அந்த சக்தி வாய்ந்த வேப்ப மரம் அடியில் தான் பாபாவுடைய புனிதமான திருரூப சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆலயம். இந்த கோயில் வந்து நிறைய சாய் பக்தர்களுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ரயில் நிலையம் அருகிலே தான் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமை இங்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து அமர்ந்து பாபாவை தியானிப்பாங்க. அதே போல் அவங்களுடைய விருப்பங்களை பாபா கிட்ட பிரார்த்தனையாக சொல்லுவாங்க. இங்கு பாபாவை பற்றி எண்ணற்ற அற்புதமான நீலைகளை வந்து பக்தர்களுக்கு இங்கு இருக்கிற குருஜி எல்லாமே எடுத்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம்தான் நம்ம ஸ்ரீ சாய்நாத் பாபாவுடைய ஆலயம் ஆவடி. இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்திங்கன்னா எண்ணற்ற பாபாவுடைய இனிக்கும் நீலைகளை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதாவது பாபாவுடைய அற்புதமான தெய்வீகமான புகைப்படத்தை எல்லாம் நீங்கள் இங்கே பார்க்க முடியுது. அதே போல் நான் வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வேலைக்கிழமை தான். இன்றைக்கி தான் இந்த ஒரு பதிவை நம்ம எடுத்து கொடுக்குறோம். இங்கே பக்தர்கள் எல்லாமே தயார் நிலையில் அமர்ந்திருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து உச்சிக்கால பூஜை, அதாவது 12 மணிக்கு பாபாவுக்கு ஆரத்தி நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா சாயி சச்சிரதத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயம், அதாவது நான் போகும்போது சாயி சச்சிரத்திலிருந்து ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். அது என்னென்னா, சகுன பிரம்மமா சாயி, முன்கூட்டியே சாய் வந்து எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னார். பக்தர்கள் எல்லாமே ஆழ்ந்து வியந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன இவர் சொல்ல போகிறார் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்டோரி சொன்னார். அதாவது முன்கூட்டியே 2 பல்லிகளை பற்றி பாபா சொல்லியிருப்பார். தோரகமாயில் அமர்ந்து 2 பல்லிகளை பற்றி சொல்லியிருப்பார். மசூதியில் உட்கார்ந்துருக்க ஒரு பக்தர் கேட்பார், பல்லி வந்து ஒரு மாதிரி துடிப்பு சத்தம் கேட்குது, என்ன பாபா அப்படின்னு கேட்பார். அது வந்து அவங்க சகோதரி வரப்போ அதெல்லாம் சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம பாபா சொல்லி முடித்த உடனே ஒரு வியப்பான சம்பவம் நடக்கும். என்னென்னா, ஆச்சரியமான சம்பவம். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பெருந்தொகை வருவார், ஒரு குதிரையில் வருவார். அந்த குதிரை வந்து நேராக வந்து பாபாவுடைய மஜிதி கிட்டே நிற்கும், அதாவது தோரகமாய் கிட்டே நிற்கும். அப்போ அந்த குதிரைக்கு பசிக்கும். இந்த பெருந்தொகை என்ன பண்ணுவார்னா, அந்த குதிரைக்கு புல் கொடுப்பாரு. புல் கொடுத்துட்டு அந்த குதிரை சாப்பிடும். அப்போ புல் வந்து கொடுக்கும்போது ஒரு கோணி சாக்கில் இருக்கும். அந்த கோணியை உதறுவார். அந்த கோணிலிருந்து ஒரு பல்லி வேகமாக ஓடி போயிட்டு பாபாவுடைய தோரகமாய் மசூதியில் இருக்க நிம்பார் கிட்ட இன்னொரு பல்லி கிட்ட ஆடும் பாடும் சந்தோஷமாக இருக்கும். 2மே சகோதரிகள். இந்த சகோதரி பாசத்தை பாபா முன்கூட்டியே சொன்னார். இந்த விஷயம் ஏன் இங்கே இந்த சாய் பக்தர் சொல்கிறாருன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பாபா கிட்ட விட்டுடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடைபெற ஒவ்வொரு நல்ல நிகழ்வுக்கும் பாபா வந்து சாட்சியாளராக இருக்கார். அதனால் நீங்கள் எதை பற்றியும் எதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. சகுன பிரம்மமாய் சாயி ஒவ்வொரு பக்தர்களுமே காக்கவே இப்பிரிவில் அவர் அவதரிச்சிருக்காரு. அதனால் யார் கைவிட்ட போதிலும் நம்ம சாய் நம்மளை கைவிட மாட்டார். உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாபா கண் முன்னாடி திரையிட்டு காட்டுவார். நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சாய் பக்தர் அந்த சாயி சச்சரத்தில் இருக்கிற அழகான ஒரு பொக்கிஷமான வார்த்தையை பக்தர்களுக்கு சொல்லும் பொழுது நமக்கு மெய்சிருக்கிற ஒரு உணவை பாபா கொடுத்தாரு. இப்போ இந்த பாபாவுடைய அற்புதமான ஆலயத்தில் இருக்கிற சிறிய மூர்த்தியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மிக விரைவில் இங்கே பிரம்மாண்டமான ஒரு பாபாவுடைய மூர்த்தி வந்து அமர்ந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஒரு அற்புதமான ஆலயம். இந்த பாபாவுக்கு மேலே வந்து வேப்ப மரமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே
எல்லாமே நம்ம பார்க்குறோம். சரியாக மத்தியான நேரம் சாய்ராம் பக்தர்கள் எல்லாமே ஆரத்தி பார்த்துட்டு பாபாவுடைய திருவடியில் அவங்க பிரார்த்தனையை ஒப்படைச்சிட்டாங்க. இங்கு நம்ம சாய் அண்ணா வேலுண்ணா வந்து பார்த்திங்கன்னா வருடந்தோறுமே சென்னையிலிருந்து ஷீரடிக்கு நடந்து போகிற பாத யாத்திரை போகக்கூட சாய் பக்தர்களில் இவரும் ஒருவர். முதன்மையான ஒரு சாய் பக்தர். இவருடைய கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலில் அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது லெமன் ரைஸ் கொடுத்தாங்க. லெமன் ரைஸ், ஊறுகாய், அப்பளம், இது போல் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்லிமிட்டடாக அன்னதானம் தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் இருந்தது சாய்ராம். இந்த தெய்வீகமான காட்சி எல்லாமே இந்த கோயில் ஆவடி ரயில் நிலையத்துக்கு மிக அருகாமையில் இருக்குது. நீங்கள் ஆவடியிலேருந்து இறங்கிட்டு அப்படியே ஆவடி பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது. முருகர் கோயிலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த அற்புதமான ஸ்ரீ சாய்நாத் பாபாவுடைய ஆலயம் வந்துடும். ஒவ்வொரு வேலைக்கிழமையும் அதே போல் குரு பூர்ணிமா, ராமநவமி, விஜயதசமி இது போல் பாபாவுக்கு உகந்த நாளில் நல்நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து பாபாவுடைய அருள் ஆசியம் பெறுறாங்க. இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் விரைவில் வரும். அதுக்குண்டான வீடியோவும் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். நீங்கள் அனைவருமே இந்த ஆலயத்துக்கு வாங்க. எண்ணற்ற சாயோடைய அற்புதமான நிலைகளை தொடர்ந்து நம்மளும் பேசுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச அற்புதமான நிலைகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ண விரும்பினா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சாய் வெற்றி கொடுப்பார். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், அல்லா மாலிக்.